மக்களை ரீல்ஸ் மயமாகவே ஏராளமான ரீல்ஸை போட்டு அதன் மூலமாக தொகுதிக்கே போகாம பிரச்சாரத்துக்கே போகாம 18 தொகுதிகளோடு முழுசா முடிக்காம 234 தொகுதியில் வேட்பாளரை நிறுத்தி இந்த 107 இடங்களை அவர் 108 இடங்களை அவர் வெற்றி பெற்றதுன்றது யாரும் செய்யாதது. அதிலும் அவர் வரலாற்றில் இடம் பிடிச்சிருக்கார். அதே நேரத்தில் பொய் வாக்குறுதியில் அள்ளி விட்டு சகட்டு மேனிக்கு திமுகவை மட்டுமே டார்கெட் பண்ணி மற்றும் பலர்னு அதிமுக பேரை கூட சொல்லாம சொல்லி எல்லாத்தையும் சொல்லி 108 இடங்களை பிடிச்சு மெஜாரிட்டி கிடைக்காததுனால தீய சக்தின்னு சொல்லப்பட்ட திமுக தயவில் திமுக ஆதரவில் திமுக காரன் ஓட்டு போட்டு வெற்றி பெற்ற பிசிக கம்யூனிஸ்டுகள் நம்ம இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகளுடைய ஆதரவை காங்கிரஸ் ஆதரவை பெற்று ஆட்சியை அமைத்திருக்கிறார். இதுவும் யாரும் செய்யாத வரலாற்று சாதனை. அப்புறமா இதுவரை அதிமுகவை இப்படி யாரும் உடைச்சதே கிடையாது. பகிரங்கமாக உடைச்சதே இல்லை. பின்னாடி பேசுவாங்க, ரகசியமா கூப்பிடுவாங்க, வேறு வேறு விஷயங்கள் பண்ணுவாங்க. கட்சி தலைவரே போய் உடைத்து கொண்டு வருகிறவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து சால்வை அனுப்பிச்சு இவர் போவதற்கு முன்னாடி ஒரு சோபாவை அமைச்சு விட்டுட்டு இவர் பின்னாடியே போனது இதுவரை வரலாற்றில் யாரும் செய்யாத சாதனை. அதை விஜய் செய்திருக்கிறார். இன்னொன்னு, இவர் இப்போது லாட்ரி குடும்பத்து பிடியில மாட்டிருக்கிறாரோன்னு ஒரு பயம் பதட்டம் உருவாயிருக்கு. லாட்ரி குடும்பம்னா யாருதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது மார்ட்டினுடைய லாட்ரி குடும்பம் தான். இவங்களுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனைன்னுவாங்க. மாப்பிள்ளை வந்து நல்லவர் இல்லை, மோசமான ஆளு, என் தங்கச்சி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டான்னு மச்சான் சொல்லுவாரு. அத்தைக்கார் மாமியார்கார் என்ன சொல்லுவோம்னா அதிமுகவோட தாவேக்கா பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. கட்சியில புதுசா சேர்றவங்க பெரும்பாலும் எங்கேயுமே மீடியாவை சந்திக்க மாட்டாங்க. அதுவும் முக்கியமான முடிவுகள் குறித்து வாயே திறக்க மாட்டாங்க. நமக்கு ஏன்டா வம்புன்னு கையெடுத்து கும்பிட்டு ஓடி போயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு அதிமுகவை வழி நடத்துகிற இடத்துல, ரூல் பண்ற இடத்துல லீமா ரோஸ் தான் இருக்காங்க. இந்த லீமா ரோஸ் மூலமாக அதிமுக இப்போது 2ஆக உடைந்திருக்கிறது. நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி தான், கூடாரத்துக்குள்ள ஒட்டகம் போன கதை தான். இப்போ அவங்க தலைமையில ஒரு டீமை செட் பண்ணி வச்சுட்டு 25 எம்எல்ஏக்களை வந்து அவர்கள் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அவர்கள் விஜய்க்கு ஆதரவாக, அதாவது மருமகன் கட்சிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். இப்ப மருமகன் கட்சியில லீமா ரோஸ் அமைச்சரானால் அதை விட வேற விஜய்க்கு வேணாம். விஜய் இவர் லீமா ரோஸுக்கு ஒருவேளை அமைச்சர் பதவி விஜய் கொடுத்தால், முதலமைச்சராக இருக்கிற விஜய் கொடுத்தா, தாவேக்கா என்கிற அந்த கட்சி இதுவரை வெளியில என்ன பேசினாங்க, நாங்க ஊழலே செய்ய மாட்டோம், நாங்க வந்து மக்களுக்கான ஆட்சி, நான் ஊழல் செய்ய விடவே மாட்டேன், நான் ஒத்த பைசா எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மக்களை மடைமாற்றி ஏமாற்றிய விஜயனுடைய முகம் அம்பலப்பட்டு போயிடும். ஏன்னா இவர்களுடைய தொழில், பிரதான தொழில் லாட்ரி சீட். அந்த லாட்ரி சீட்லயும் நேர்மையா அவங்க நடந்த மாதிரி தெரியல. பல மாநிலங்கள், தமிழ்நாட்டில் வந்து ஏன் லாட்ரி சீட்டை ஒழிச்சாங்க? ஏராளமான குடும்பங்கள் லாட்ரியால் சீரழிந்து உயிரை விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டு நாசமா போனதனுடைய விளைவாகத்தான் அம்மையார் ஜெயலலிதா இனி எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் லாட்ரி வரக்கூடாதுன்னு தடை ஏற்படுத்திட்டு போனாங்க. அதன் பிற்பாடு வந்த எந்த ஆட்சியும் லாட்டரியை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கவே இல்லை. ஒருவேளை விஜய் அந்த முயற்சி எடுத்தால், முதலமைச்சர் விஜய், தாவேகா கட்சி இந்த லாட்டரி சீட்டை தமிழ்நாட்டில் கொண்டு வர முயற்சி எடுத்தா நிச்சயமாக இதே தமிழ்நாட்டு மக்கள், இதே பெண்கள் விஜயை வெற்றி செய்யறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அத்தனை பெண்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து தான், எதிர்ப்பை சமாளிக்க முடியாம தான் ஜெயலலிதா அவர்கள் லாட்டரி சீட்டை ஒழிச்சாங்க. லாட்டரி சீட்டை இருக்கக்கூடாது, நிறைய குடும்பங்கள் நாசமா போகுதுன்ட்டு. ஆனால் அப்படி லாட்டரி மூலமாக கோடி கோடியாக பணத்தை எடுத்துக்கொண்டு சுகபோக வாழ்க்கை வாழ்கிற லீமா ரோஸ் மார்ட்டின் குடும்பம், ஆதவ் அர்ஜுனா குடும்பம்லாம் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ற வந்தால் என்ன நடக்கும்? இப்ப ஆதவ் உட்கார்ந்துட்டார் ஆட்சியில, என்ன போர்ட்போலியோன்னு தெரியல, மது விலக்குன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, இன்னும் போர்ட்போலியோ வரல. ஆனால் லீமா ரோஸும் உள்ள வந்துட்டாங்கன்னா சத்தமே இல்லாம ஏதோ ஒரு விதத்துல அது கண்டிப்பாக லாட்டரியை வேறு வகையில கொண்டு வருவார்கள். அது பெரிய அபாயம் தமிழ்நாட்டில் இருக்கு. இது மட்டுமா பிரச்சனை? இந்த லீமா ரோஸ் என்பவர் தன்னுடைய லால்குடி தொகுதியில தனக்கு வேலை பார்த்த எல்லாருக்கும் கார் பரிசளித்து பணங்களை பயங்கரமா அள்ளி கொடுத்து அவர்களை குஷிப்படுத்தியிருக்காங்க. அப்படிப்பட்டவர் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெறுவதற்கு எதோ ஒன்றா செய்வாங்க. தமிழ்நாட்டிலேயே அதிக வருமானம், அதிக சொத்து காமிச்ச ஒரே வேட்பாளர் லீமா ரோஸ் தான்.
இன்னைக்கு நினைச்சா விஜயே விலைக்கு வாங்கிடுவாங்க. அவங்க வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான். அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ இந்த சூழ்நிலையில எடப்பாடி என்ன முடிவு எடுக்க போறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குல்ல. எடப்பாடி எடுக்கிற முடிவுன்றது கட்சிக்குள்ளாக தான் நடக்கும். இப்போ அவர் 25 எம்எல்ஏக்களை நீக்கிட்டாரு, கட்சி பதவிகளை பறிச்சிட்டாரு, புதிய மாவட்ட செயலாளர் நியமிச்சிட்டாரு, 17 மாவட்டத்துக்கு புதிய மாவட்ட செயலர் நியமிச்சிட்டாரு. அவர் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கடகடன் செஞ்சிட்டாரு. இப்போ சிவி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர், லீமா ரோஸ் டீமு சசிகலாவை மீட் பண்ணலாமான்னு ட்ரை பண்றாங்க. சசிகலா மீண்டும் அதிமுகவை கொண்டு வருவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனால் கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு எடப்பாடி. அதிமுக தலைமை அலுவலகத்தில் இப்போ மறுபடியும் போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கு. அங்க என்ன நடக்க போகுது? மறுபடியும் ஒரு கட்சியை கைப்பற்றுகிற சூழ்நிலையா, அது அலுவலகத்தை கைப்பற்றுகிற சூழ்நிலையா? ஏன்னா தாவேக்க எந்த லெவலுக்கு இறங்கும், கீழ்த்தரமான வேலை செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு. எப்போ சிவி சண்முகம் வீட்டுக்கு விஜய் போனாரோ முதல்வராக, அவர் போறதுக்கு முன்னாடி எப்போ சோபாவை அமுச்சு விட்டாரோ அப்பவே அவர் தூய ஆட்சி நடத்தல, கிளீன் இமேஜ் கிடையாது, அவர் தவறான ஆட்சி நடத்துகிறார், அசிங்கமான அரசியலை, டர்ட்டி பாலிடிக்ஸ். முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டார் விஜய்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மட்டுமா, இப்ப ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற முதலமைச்சர் விஜயால் அமைச்சரவையே இன்னும் அமைக்க முடியல. 9 பேர் அமைச்சராக தன்னோட பதவியேற்றுக்க வச்சார். ஆனால் அவர்களுக்கு என்ன இலாக்கான்னு இப்ப வரையும் கொடுக்க முடியல. இப்ப காங்கிரஸ் நாங்க உள்ள வருவோன்றாங்க. காங்கிரஸ் உள்ள வந்தா அதிமுக வருவதில் சிக்கல், அதிமுக சேர்க்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் போர்க்கொடி தூக்குது. இப்போ காங்கிரஸை விட அதிமுக ஒரு 25 பேர் அதிகம். நிச்சயமாக சபாநாயகர் ஜெயசிடி பிரபாகர் 25 பேர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டார். அவர் நேற்றே ஒருதலை பட்சமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நேர்மையான மனிதராக இல்லை அவர். அப்படிப்பட்டவரை வைத்துக்கொண்டு 25 எம்எல்ஏக்கள் தனியாக பிரிந்து வேலை செஞ்சா கட்சி தாவல் தடை சட்டம் பாயமானா சபாநாயகருடைய அதிகாரத்துக்குள்ள கோர்ட்டே தலையிடாது. அப்போ ஒரு இடியாப்ப சிக்கல் உருவாயிடும். அதனால்தான் அமைச்சரவை விரிவாக்கம் என்பது, அமைச்சரவை இலாக்கா பிரிப்பது என்பது விஜய் அவர்களால், முதலமைச்சர் விஜய் அவர்களால் செய்ய முடியாம தடுமாற்றத்தில் இருக்கார். யாருக்கு என்ன இலாக்கா கொடுக்குதுன்னே தெரியல. இன்னொரு விஷயம், தாவேகால வெற்றி பெற்ற பெரும்பாலானோர் 100 பேருக்கு மேல புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னால, புதியவர்கள் கிடையாது, அவங்க எல்லாருமே மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்க. அவங்கள பல பேர் காசு வச்சிருக்கிற ஆட்கள். ஒரு பக்கம் லீமா ரோஸ், அவங்க அதிமுக இருக்காங்க, அவங்களுடைய ஆதரவுல நிறைய பேர் பிச்சுக்கிட்டு ரெடியா இருக்காங்க அதிமுகவை உடைச்சுக்கிட்டு. பட் இங்க பக்கம் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் மரிய வில்சன், ஒரு பக்கம் ஜாதி வெறிய நான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்ட அந்த ஒரு ஆள், அவர் பேர் தெரியல எனக்கு, தெரிஞ்சாலும் சொல்ல விரும்பல நான், அவர் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் அங்க தாவேகால வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள். இப்போ அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன பதவி கொடுக்க போறார்? இப்ப இவர் சென்னையிலேயே பெரும்பாலும் எல்லா பதவியும் போட்டார். சென்னையிலேயே நிறைய அமைச்சர்கள், அருண்ராஜ் மட்டும்தான் வேற ஒரு மாவட்டம். பட் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ராஜ்குமார், அப்புறம் விஜய், முதலமைச்சர் விஜய், இப்படி ஒரு 5 அமைச்சர்களுக்கு மேல இங்கேயே தான் சென்னையிலேயே அமைச்சரவை கொடுத்துட்டாரு. நிர்மல் குமார் நம்ம திருச்செங்கோடு, அருண்ராஜ், இதுதான் வெளி மாவட்டத்துல. கீர்த்தனா அது மாதிரி வெளி மாவட்டம். இன்னும் 33 பேரை போடணும்னா 9 பேர் தான் வந்திருக்காங்க. பேலன்ஸ மாற்று கட்சியில வரவங்களுக்கும் கொடுக்கணும். அப்ப யார் என்ன போர்ட்போலியோல உட்காருவாங்க, யார் எதை கேட்பார்கள் என்று தெரியாமலேயே விஜய் அமைச்சரவையை முடிவு செய்ய முடியாமல் திணறிட்டு இருக்கார். இதுதான் நிர்வாக திறமை வேணும்னு ஸ்டாலின் சொன்னது. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னார்னா, காசெல்லாம் இருக்குப்பா, நீ உனக்கு மனசு இல்ல, நீ பெண்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னியா, 2000 ரூபாய் கொடுக்க முடியாது உன்னால, 1000 ரூபாயாவது கொடு அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த 1000 ரூபாய் தான் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கு மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற 1000 ரூபாய் இன்னைக்கு அவருடைய அக்கௌண்ட்ல விழுந்துருச்சு. கஜானால காசு இல்லைன்னு சொன்ன விஜயனுடைய பொய் உடைக்கப்பட்டிருக்கு. அப்ப கஜானால காசு இருக்கு. அவருக்கு எதிராகவே அங்க யாரோ அதிகாரிகள் சதி பண்ணியிருக்காங்க. அல்லது விஜயே உத்தரவிட்டாரா, விஜய் உத்தரவுக்கு மாறாக அதிகாரிகளே அதை வழக்கம் போல இஷ்யூ பண்ணிட்டாங்களா அப்படின்றது இன்னைக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா மாறி இருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை விஜய் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாரு. இந்த ரீல்ஸ் கும்பல் உடனே ஜெகதீஷ் தலைமையிலான ரூட் அமைப்பு ரூட் மாஃபியா ஒரு ரீல்ஸை போடும், பாத்தியா மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாச்சுன்னு மாணவர்கள் 20 பேரை மாணவர்கள் போர்வையில நடிக்க வச்சு வீடியோ போடுவாங்க. அது வரும் பாருங்க.
ஏன்னா ஏற்கனவே குடும்ப தலைவிகள் பேர்ல கட்சிக்கார பொம்பளைங்களே வச்சு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்குது தாவேகா. 2500 வேணாம், சிலிண்டர் வேணாம், நீங்க நல்லா ஆட்சி பண்ணா போதும். நல்ல ஆட்சினா என்னது? மக்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றுறதுக்கு பேர் தான் நல்ல ஆட்சி. வேணான்னு சொல்றதுக்கு எதுக்குங்க வாக்குறுதி கொடுக்கணும்? அப்ப அந்த பொய் அம்பலப்பட்டு போச்சு. விஜய் சொன்ன பொய் அவர்கள் கட்சியாலேயே அவர்கள் ஆட்சியிலேயே 3வது நாளே அம்பலப்பட்டது இந்த 1000 ரூபாய் மூலமாக. இப்ப 1000 ரூபாய் வந்துருச்சு மாணவர்களுக்கு. நிறைய பேர் இப்ப வந்து ஸ்கிரீன்ஷாட்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு வந்து பெண்களுக்கு வழங்கப்படுகிற 2500 ரூபாய் கொடுக்கணும். அது அவர் கொடுப்பாரா அல்லது 1000 ரூபாய் ஏற்கனவே வழங்கப்படுகிறது மாதிரி வருமா? அது இமாலயன் $1,000,000 கொஸ்டினா இப்ப நிற்குது. நாளைக்கு தெரிஞ்சிடும் அதோட விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. சோ இது மாதிரி வந்து விஜயனுடைய அமைச்சரவை என்பது அமைக்கப்படாமல் காலம் தாழ்த்துவதற்கும் எல்லாவற்றிற்கும் காரணம் விஜயனுடைய நிர்வாக திறமை இல்லாததுதான். அவர் இப்பதான் வந்திருக்கார், நம்ம அவரை குறை சொல்லல. அவர் இப்பதான் ஒன்னு துறை ரீதியா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். மீட்டிங் போட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பார். அதிகாரிகள் உண்மையாக அவருக்கு ஆலோசனை கொடுத்தால், நல்ல அதிகாரிகள் கையில வச்சுக்கிட்டா இவர் ஆட்சி நடத்துறதுல இவருக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்காது. ஆனால் மோசமான அதிகாரிகள், தவறான வழிகாட்டுகிற அதிகாரிகள் இருந்தா அதிகாரிகள் சம்பாரிச்சுக்குவாங்க. அந்த பழி அனைத்தும் ஆட்சியாளர்கள் மேலதான் விழும். உதயச்சந்திரன் தவறான அணுகுமுறை, தவறான விஷயங்களை காமிச்சாருன்னு குற்றம் சாட்டி நிறைய பேர் பதிவிடுறாங்க. அதன் பலனை ஸ்டாலின் அனுபவித்துக் கொண்டாருன்னு சொல்றாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் ஒரு பொய்யான தகவலை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. இதே நிலைதான் அப்படியே பிளேட்டை திருப்பி இவருக்கு நடக்கும். அதிகாரிகள் சரியில்லைன்னா விஜய்க்கு என்ன செய்ய போறாரு? விஜய் என்ன பண்ண போறாரு? இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்த மாதிரி நாளைக்கு 1000 ரூபாய் அனுப்பிடுவாரா இல்ல 2500 ரூபாய் கொடுப்பாரா? சர்ப்ரைஸாக பெண்களுக்கு வந்து அவர் வந்து கொடுப்பாரா? ஏன்னா விஜயனுடைய பொய் அம்பலப்பட்டு போச்சா? பதவி ஏத்துக்கிட்டப்ப என்ன சொன்னாரு? கஜானால காசே இல்லைங்க, தொடச்சிட்டு போயிடுச்சு முந்தைய அரசாங்கம்னு பழி போட்டாரு. இப்ப 1000 ரூபாய் எப்படி கொடுத்துருக்கீங்க? கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் போயிருக்கு. 10 லட்சம் மாணவர்களுக்கு, மாணவ மாணவிக்கு கல்வி உதவித்தொகையாக 1000 ரூபாய் போயிருக்கு. இது திமுக அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம். அதை செயல்படுத்தி இருக்கிறார் விஜய், முதலமைச்சர் விஜய். அப்ப இதுக்கு எங்க இருந்து பணம் வந்துச்சு? கஜானால காசு இல்லாமையா வந்துருச்சு? அப்ப கஜானாவில் ஸ்டாலின் சொன்னபடி பணம் இருக்கிறது, விஜய்க்கு தான் மனம் இல்லை. இந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்க அன்பு நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோடங்கி வாய்ஸ் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். விஜய் அவர்களுக்கு ஃபைனல் டச்சா ஒண்ணு, யாரை ஒண்ணு அமைச்சரவையில் சேர்த்துங்க. ஆனால் லீமா ரோஸை அமைச்சரவையில் சேர்த்து கொண்டால் அதற்கான பலனை எடப்பாடி போல நீங்கள் அனுபவிப்பீர்கள். எடப்பாடி எப்படி அனுபவிக்கிறார்ன்றத நாம எல்லாரும் கண்கூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அம்மாவை கட்சியில சேர்க்காதீங்கன்னு பல பேர் சொன்னாங்க. கட்சியில சேர்த்ததுனால இன்னைக்கு எடப்பாடியினுடைய பதவிக்கே ஆபத்து வந்திருக்கு. அதே நிலை நாளைக்கு அதிகார வர்க்கத்தில் இருக்கிற முதலமைச்சர் விஜய்க்கும் ஏற்படும். லீமா ரோஸை அதிகார பதவியில் அமர்த்தினால், அமைச்சராக அமர்த்தினால் அதன் பலனை நிச்சயமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அனுபவிப்பார் என்று சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டு மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.